ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் vlogs 223 5 souls. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நான் இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் ஊருக்கு போகல, வீட்டிலையே தான் இருந்தோம். சரி, என்னன்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக எல்லாம் பாப்பா கிறுக்கி ஃபுல்லாக செவரெல்லாம் ஃபுல்லாக பாப்பா கிறுக்குனதாக தான் இருந்தது. கொஞ்சம் அது பார்க்க மைண்டுக்கே டிஸ்டர்பாக இருந்தது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நானே மீஷோவில் ஆர்டர் பண்ணி வால்பேப்பர்லாம் ஒட்டுனேன். ஆனால் வால்பேப்பர் ஒட்டினது பெயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை, ரொம்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் வீட்டில் அவங்க பேசினாங்க, ஏன் நல்லா இருந்த செவரை இது பண்ணிட்ட அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்ட்டு ஒரு சைடு வால்பேப்பர் ஒட்டினது ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். அந்த மூங்கில் மாதிரி இருந்ததை ஓகேன்னு விட்டுட்டோம். ஃப்ரண்டில் ஒட்டினது நல்லா இல்லைன்னு விட்டாச்சு. அப்புறம் சரி, நானே பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதுதான் நான் ஃபஸ்ட்டு அடித்த பெயிண்ட்டு. இந்த வீட்டில் பெயிண்டர் ஆக்சுவலாக அந்த டிவி கேபினெட் இடத்துக்கு மெட்டாலிக் கோல்டு வாங்கிட்டு நாங்கள் வச்சிட்டோம். ஆனால் அவர் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அது பார்த்தா 6 monthsக்கு மேலே ஆச்சு. சரி, இன்னும் விட்டால் எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்ட்டு நானே ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டே இருக்கிறனால நாமளே அடிச்சிடலான்னு ஃபஸ்ட்டு அடித்தது அந்த டிவி கேபினட் கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு அடித்தது. அந்த பேலன்ஸ் இருக்கிறத இங்கே பெட்ரூம்லையும் செவுத்துக்கு அடிச்சிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ 4 years ஆயிடுச்சு. சரிங்க, எல்லாம் பாப்பாவுக்கு இருக்குனதும் இருந்தது. சரி, ஓகே அப்படின்ட்டு இந்த பெட்ரூமில் இருக்கிற கோல்டு பெயிண்ட்டையும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அப்புறம் அப்படி இப்படியே ஒவ்வொரு செவராக எல்லாமே சில இடத்துல அதே பெயிண்ட் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வால்பேப்பர் ஒட்டியிருந்தது கொஞ்சம் அது நாங்களும் சுரண்டி பார்த்தோம், அது முடியல. இது ஆக்சுவலாக ஃபுல்லாமே நானே அடித்தேன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஃபுல் சப்போர்ட் சின்ன பையன்தான். கண்டிப்பாக அவன் சப்போர்ட் பண்ணலைன்னா ஒரே ஆளாக பண்ண முடியாது. அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். நான் மேலே ஏறி நின்று அவன் எடுத்து கொடுப்பான். நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய ஹெல்ப் பண்ணான். சரி, அதனால தான் முடிஞ்சுது. இது உடனே எல்லாம் கஞ்சூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, பெயிண்ட்டு என்ன இவளே அடிச்சிட்டா அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா பெயிண்டரை அடிக்க விட்டுட்டு நம்ம அந்த டைம் பீயிங் நம்ம அம்மா வீட்டில் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ். இப்போ ஒவ்வொரு ரூமும் நம்ம இதுலேயே தான் புழங்கிட்டுருக்கோங்கும்போது நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை வைக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் சின்ன வயசுலேயே அப்பா எய்டட் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக டீச்சராக ஒர்க் பண்ணாலுமே 11th 12th எடுத்திருந்தார். அப்பயுமே இந்த வீட்டில் இருந்த ஜன்னலுக்கெல்லாம் எனாமல் பெயிண்ட் அப்பப்போ அவரே அடிப்பார். ஆக்சுவலாக கிச்சன் அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்ததே ரொம்ப அங்கே கிச்சன் ரொம்ப இதாகுது அப்படிங்கிறக்காக தான். அப்புறம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. நானும் கூட பெயிண்ட்லாம் பண்ணுவேன். அதனால் அந்த அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டது தான். சரி, இருந்தால் நாமளே ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த 2 செவத்துக்கு தான் நான் பண்ணியிருந்தேன் முதல்ல. அது ஒன்றும் அந்தளவு பெருசாக தெரிவிக்கலை. ஆனால் இந்த டைம் கேப் விட்டு தான் பண்ணது. இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் இதுதான் சரி, இப்போ நான் ரொம்ப இதாகிருச்சே அப்படின்ட்டு தான் பண்ணேன். அப்புறம் டிவி கேபினெட் மட்டும் அப்படியே விட்டாச்சு. சரி, மெட்டாலிக் கோல்டு அது ஒன்றும் அந்தளவு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமையே விட்டாச்சு. மற்றபடி இங்கே இருந்த பெயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. இங்கே லேவண்டர் இருந்ததுக்கு ஃபுல்லாக அந்த ரோஸ் கலர். ஆக்சுவலாக அந்த கோல்டு இருந்தங்காட்டி அதுக்கு மேலே ப்ரைமர் அடித்து வந்தங்காட்டி அந்த கலர் அந்தளவு வரல. அதுக்கப்புறம் இங்கே இந்த ரூம்லேயும் பெட் கவர் இப்போ வாங்கினதுக்கு தகுந்த மாதிரி சரி அடிச்சுக்கலான்னு அங்கே ரோஸ் அடித்தாச்சு, இங்கே ப்ளூ அடித்தாச்சு இந்த பெட்ரூமுக்கு. அப்புறம் சிலதெல்லாம் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டாச்சு. இதை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும் போதே நம்ம அப்பா அத்தை மாமா கேட்டாங்க ஃபுட்டு வேணும்னு. சரின்னு அப்படியே கேப்பில் அவங்களுக்கும் கொண்டு போய் ஃபுட்டு வச்சுட்டு, ஆக்சுவலாக உங்களை நாங்கள் பையனையே வைக்க சொன்னால் அப்ச்சி ஆயா தாத்தாக்கு வை அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க எப்பயுமே சாப்பிட்டு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இதில் ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. வாழ்க வளமுடன்.